உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிப்போம். உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதலாவது வசனத்தை பாருங்க. உபாகமம் 20:1, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதாக இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஜனங்களிடத்தில், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கடைசியாக அவர்கள் யோர்தான் கரையை தாண்ட போகிறார்கள். யோர்தான் ஆற்றை தாண்ட போகிறதற்கு முன்பாக, கடக்க போவதற்கு முன்பாக இந்த ஒரு கட்டளைகளை அவர் சொல்லி கொண்டு வருகிறது தான் உபாகமத்தின் புஸ்தகம். உபாகமம் என்பது என்னன்னா, இப்ரேய மொழியிலே அது இன்னொரு ஒரு சட்டம் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு ஒரு சட்டம் எங்கே? யாத்திராகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள், லேவியராகமம், யாத்திராகமத்திலிருந்து லேவியராகமம் முழுவதும் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை மறுபடியுமாக இங்க மோசே இந்த புதிய ஒரு சந்ததிக்கு அவர் எடுத்துரைக்கிறது தான் உபாகமம். இங்க பார்க்கிறோம், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த கட்டளையை மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ இங்க 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போகும்போது என்ன செய்ய வேண்டும், முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே மோசே மூலமாய் கர்த்தர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இதை நாம் தியானிக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரியா? நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இப்ப எல்லாரும் ஏதோ ஒரு யுத்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு காரியத்திற்கு விரோதமாய் தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற. தேவ பிள்ளைகள் என்றாலே யுத்தம் தான். சரிங்களா? ஏன் தெரியுமா? நாம உலகத்திற்கு விரோதமாக எதிர்நீச்சல் போட்டு போகிற ஒரு கூட்டம், உலகத்திற்கு ஒத்தி வாழ்கிற கூட்டம் அல்ல, உலகத்திற்கு எதிர்த்து வாழ்கிற கூட்டமா இருக்கிறபடினாலே, உலகம் யார் கையில் இருக்கிறது? சாத்தான்கள் இருக்கிறதுனாலே நமக்கு விரோதமாய் அவன் போராடி கொண்டே தான் இருப்பான். நம்மை வீழ்த்த, நம்மை மறுபடியுமாய் பாவத்தில் தள்ள, நம்மை சோர்வடைய செய்ய, நம்மை துக்கம் அடைய செய்ய, நமக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா வகையிலும் உபத்திரவத்தை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே தான் இருப்பான். அப்படி நாம சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய நாம தினந்தோறும் புறப்பட்டு தான் போகிறோம் இல்லையா? நம்ம வேலைக்கு போகும்போது அங்க ஒரு யுத்தம் இருக்கும். நம்ம வேற எதனா பிஸ்னஸ் பண்ணும்போது அங்க ஒரு யுத்தம் இருக்கும். நாம வேற எங்கன்னா ஒரு பிரயாசம் எடுக்கும் போது அதுல ஒரு யுத்தம் இருக்கும். எதனா ஒரு திருமணமோ எதனா ஒரு வேலைக்கு நாம முயற்சிக்கும் போது அதுல ஒரு யுத்தம் இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு யுத்தத்திற்கு பிறகுதான் அவர்கள் அதை சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, எங்கேயும் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்து தான் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரியா? யுத்தம் செய்து தான் எல்லாரும் எடுப்புல என்ன பண்ணல? கானான் தேசத்தார், அங்க இருந்த எமோரியர், கானானியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணல? அப்படியே வாங்கப்பா, இந்தாங்க உட்காந்துக்கோங்க, என் தேசத்தை விட்டுட்டு நான் கிளம்புறோன்னு சொல்லி யாரும் போகல. என்ன பண்ணாங்க? யுத்தம் செய்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடங்களையும் அவர்கள் பிடித்தார்கள். அப்படி நாம பிடிக்க புறப்பட்டு போகும்போது, சத்ருவின் கையிலிருந்து ஆசீர்வாதத்தை நாம எடுக்க புறப்பட்டு போகும்போது, சத்ரு கொண்டு வருகிற அந்த பொல்லாத வியாதியிலிருந்து நாம யுத்தம் செய்ய புறப்பட்டு போகும்போது, எல்லாம் யுத்தம் தான். எல்லாம் ஒரு வகையில கர்த்தருக்காக நாம் யுத்தம் செய்கிற ஒரு காரியம்தான். அப்படி நாம் யுத்தம் செய்ய போகும்போது இங்கே ஆண்டவர் சொல்றாரு, குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக.
பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவங்க கிட்ட குதிரை இருக்கலாம், அவங்க கிட்ட ரதங்கள் இருக்கலாம், உன்னிலும் பெரிய ஜாதியாகிய அவங்க ஜனத்தாரால் இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு நீ பயப்படாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதாக இங்க ஆண்டவர் சொல்றாரு. நம்மை பாவத்திலிருந்து எடுத்த தேவன், நம்மை உலகத்திலிருந்து கொண்டு வந்த தேவன், நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளியில, நம்முடைய இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பயப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிற நம்ம எதிர்க்கிறவர்கள் பலவான்களா இருக்கலாம், நம்ம எதிர்க்கிறவர்கள் திறமைசாலிகளா இருக்கலாம், நம்ம எதிர்க்கிறவர்கள் அப்படியே பேச்சில சூழ்ச்சிக்காரர்களா இருக்கலாம், நம்ம எதிர்க்கிறவர்கள் அவர்கள் அதாவது அவர்களுடைய காரியங்களிலே மிகுந்த காரியவாதிகளாக இருக்கலாம், எது வேணாலும் அவங்க செய்யலாம். அப்படியே சில பேர் பார்க்கிறோம், பேசிய மயக்கிடுவாங்க, பேசிய அதாவது அவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாம பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் யுத்தம் செய்ய போனாலும் சரி, நீங்க பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்களை விடுவித்த தேவனாகிய நான் உங்களோட கூட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னோட வருகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்றார். அதனால இங்க நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களை எதிர்க்கிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீ பயப்படாதே. என்றால் உன்னோட கூட வருகிற தேவன் யார் தெரியுமா? உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படும் போது ஆசாரியன் சேர்ந்து என்ன சொல்லணுமா? ஜனங்களிடத்துல ஒரு காரியத்தை அவன் சொல்ல வேண்டும். என்ன காரியத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதாக இங்க பார்க்கிறோம். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது, அப்ப நாம் யுத்தம் செய்ய தொடங்கும் போது சும்மாலாம் போய் நம்ம எதிர்த்து, ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றதுக்காக நாம் எதிர்த்து போயிட முடியாது. நாம சில காரியங்களை என்ன பண்ணணுமா? வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும். ஆசாரியன் சேர்ந்து ஜனங்களிடத்துல பேசி என்ன சொல்லணுமா? இஸ்ரவேலரே கேளுங்கள். முதல்ல நாம கேட்கணும். ஷமா என்பதாக எபிரேய மொழியில சொல்வார்கள். ஷமா என்றால் கேளு, இஸ்ரவேலே கேள் என்பதற்கு ஷமா இஸ்ராயல் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது இஸ்ரவேலரை முதல்ல கேட்கணும் என்றால் நம்மளுடைய அர்த்தத்தின்படி வெறும் காதிலே அந்த சவுண்ட் வேவ்ஸ், அதாவது ஒளியின் கற்றைகள், அந்த அலைகள் சென்று காதிலே அது செல்வது மாத்திரமல்ல, நாம் அது கேட்பது மாத்திரமல்ல. கேட்பது என்றால் என்ன தெரியுமா? கேட்டு அதன்படி செவி கொடுப்பது, கேட்டு அதன்படி நடப்பது, கேட்டு அதன்படி கீழ்ப்படிவது. இதுதான் கேளுங்கள் என்பதற்கு அர்த்தம். இஸ்ரவேலரே கேளுங்கள். சரியா? இன்றைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? யுத்தம் செய்ய புறப்பட்டு போக போறோம். ஏதோ ஒரு காரியத்திலே நமக்கு யுத்தம் இருக்கும். மனிதர்களிடத்துல வியாதியின் மூலமாக, கடன் பிரச்சனையின் மூலமாக, ஒரு சோர்வின் மூலம், பயம் மூலமாக, திகில் மூலமாக ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு யுத்தம் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இன்றைக்கு போறீங்க, நீங்க கேளுங்க, நீங்க இன்றைக்கு போறீங்கன்னு சொல்லி முதல்ல சொல்றாரு, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். அல்லேலூயா. துவள்றதுன்னா என்னன்னா அப்படியே செயலற்று போகிறது, அப்படியே செயலிழந்து போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. சில பேரை நம்ம பார்த்த உடனே நமக்கு இருதயம் நின்று போயிடும். சில காரியத்தை நாம் கேள்விப்பட்ட உடனே நம் இருதயம் நின்று போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்படியே நம்ம கை கால்கள் அப்படியே உறைந்து போய்விடும். நமக்கு என்ன செய்வது என்று தெரியாது, நமக்கு என்ன செய்வது என்று நமக்கு ஒன்றுமே புரியாது. என்ன செய்வது? இப்படி ஒரு செய்தி வருதா? என்ன செய்வது? எப்படி வாழ போகிறோம்? அப்படியே கை கால்கள்லாம் அப்படியே உறைந்து போகிற மாதிரி. அதுதான் உங்கள் இருதயம் துவள வேண்டாம். முதல்ல துவளாதீங்க. நீங்க யுத்தம் பண்ணதான் போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியன் இப்படி சொல்லணுமா ஜனங்களை பார்த்து, நீங்க யுத்தம் செய்தான் போறீங்கப்பா, ஆனா நீங்க உங்களுடைய இருதயம் துவள வேண்டாம். இரண்டாவது அவர் சொல்றாரு, நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
பயப்படாதீங்க. பயம் என்பது ஒரு பெரிய ஆயுதம் பிரியமானவர்களே. பயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது. அந்த ஆயுதம் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். அதை வைத்து அநேக மனிதர்களை அவன் கீழே தள்ளி இருக்கிறான், முடக்கி இருக்கிறான், செயலற்று போக பண்ணி இருக்கிறான். பயம் இருக்கக்கூடாது. அப்ப எப்படிங்க இந்த பயத்திலிருந்து நான் விடுதலை பெறுவது? முதலாவது காரியம் நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடாம நம்ம பயத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. எப்போதெல்லாம் பயம் நம்மை நெருக்குதோ, எல்லாருக்கும் வரும், எங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப எப்பெல்லாம் பயம் வருதோ அப்ப நம்ம முடங்கி உட்காரக்கூடாது. என்ன பண்ணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா, கர்த்தாவே என்னை விடுவியும். தாவீது அப்படி தன்னை விடுவித்து கொண்டார். யோபு அதை சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இங்க புலம்பிட்டு இருக்காரு. நான் பயந்த காரியம் பாருங்க, ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க அவர் யோபுல. நம்மளுக்கே இவ்வளோ ஒரு மனிதன் சோர்ந்து போயிருந்தால் எப்படி இந்த வார்த்தை? ஒரு தேவ மனுஷன் அவரு. யோபு யாருங்க? கர்த்தருடைய மனுஷன். கர்த்தருடைய மனுஷனா இருந்த யோபு, ஆண்டவராலேயே சாட்சி பெற்ற யோபு இப்படி ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அவர் சோர்ந்து போயிருந்தா இப்படி சொல்வாரு பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்பதாக இங்க சொல்றாரு. அப்போ அவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஒரு நாள் இதெல்லாம் என்னை விட்டு போயிடுமோ, ஒரு நாள் இந்த சொத்தெல்லாம் அழிஞ்சிருமோ, ஒரு நாள் இந்த எனக்கு இருக்கிற ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரங்கள் எல்லாம் விட்டு போயிடுவாங்களோ, இப்படி அவர் பயந்ததுனால என்ன பண்ணாங்க? ஒரு நாள் நடந்துச்சு. அதான் இங்க சொல்றாரு, நான் பயந்த காரியம் இதுதான், நான் பயந்துட்டு இருந்தேன், எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்துருச்சு. அப்புறம் நம்ம வாசிக்க நம்ம பார்க்கிறோம், தேவன் என்னவோ தன்னை கைவிட்ட மாதிரியும், அவர்கிட்ட என்னை தண்டிச்சிட்டாரு, அவ்வளவுதான், என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கை கழுவி விட்டுட்டாரு, இப்படி அவர் புலம்பி தள்ளுறாரு. ஆனா தாவீதை நம்ம பார்க்கிறோம், அவர் புலம்பேல என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை பயத்திலிருந்து விடுவித்தார். தாவீதுக்கும் யோபுக்கும் அதான் வித்தியாசம். தாவீது பயந்த நேரத்தில் என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி அந்த மனுஷன் கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நாம அதான் பார்க்கிறோம். யோபு அதை செய்யல. கடைசியில தான் அவர் சொல்றாரு, தேவனின் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓ நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தப்பா பேசிட்டு இருக்கோம். நம்முடைய பயத்துல, நம்மளுடைய துக்கத்துல நாம கண்டபடி பேசி கொண்டு வரோம். இல்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ப்பா. அப்புறம் அவருக்கு தெரியுது. அல்லேலூயா. அதுதான் இங்க யோபுல ஒரு காரியம் நாம பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரத்துல தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றார், என் மீட்பர் உயிரோடு. அது வரைக்கும் நாம பார்க்க முடியும், அவர் புலம்பி தள்ளுகிறார். புலம்பி தள்ளி அவர் பாருங்க, தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்பதாக அவர் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு தேவ மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து இருளை விலக்கினவராம். கர்த்தர் அவரை கடிந்து கொள்றார், ஏன்பா இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி. அப்பொழுதுதான் அவர் இது பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 21ஆம் வசனத்தை பாருங்க. இங்கதான் அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமா இருக்கும் என்பதாக ஒரு மத்தியஸ்தரை அவர் தேடுறார். இங்கதான் அவர் அறிந்து கொள்றாரு இயேசுவினுடைய மகத்துவத்தை. ஒரு மத்தியஸ்தர், எனக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருந்தா நலமா இருக்குமே. ஒரு மனிதன் எனக்காக, ஒரு மனுபுத்திரன்
தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல எனக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருந்தா நலமா இருக்குமே. ஒரு மத்தியஸ்தன் எனக்கு வேண்டுமே. உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய காரியத்தை அவர் வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். மத்தியஸ்தரா இருந்து பிதாவோடு நமக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் உபாகமத்துல பார்க்கிறோம், பயப்படாதே. உன்னிலும் பெரிய ஜனமாய் அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, குதிரைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ரதங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான ஆட்களா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நீ பயப்படாது. உன் இருதயம் துவள வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம், செயலற்று போய் அப்படியே முடங்கி விடாதே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்பதா கர்த்தர் சொல்றார். இரண்டாவது பாருங்க, அவருடைய ரத்தம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இது ரெண்டு காரியம் தான் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்கும். அவர் தான் விடுதலையாக்க முடியும், இல்லைன்னா நம்ம பயந்துட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். அவர் தான் விடுதலையாக்க முடியும். பயம் என்பது ஒரு மனிதனை கொன்றுவிடும், அழித்து விடும். எதுலையுமே நிம்மதி இருக்காது. ஒன்றுமே எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு சமாதானம் இருக்காது. ஆயிடுமோ, நடந்துருமோ, இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ. நான் அது வழியா கடந்து வந்தேன், எனக்கு தெரியும் பயம் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும். அல்லேலூயா. அதனால அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்க அவர் ஒருவரால் தான் முடியும். யோபுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஆண்டவர் பயத்திலிருந்து விடுதலையாக்குவார் சொல்லி. அது வரைக்கும் அவர் பயத்துல தான் புலம்பிட்டு இருக்காரு. இவ்வளவு புலம்பலும் அவர் எப்படி பண்றாரு? நான் பயந்த காரியம் வந்துருச்சே, எனக்கு எல்லாம் போச்சு, நான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தாவீது சொல்றாரு, எப்பா நான் தேடினப்பா. அல்லேலூயா. அப்படிதான் நீ முதல்ல பயப்பட. அடுத்து நம்ம பார்க்கிறோம், உபாகமம் 20ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீ அடுத்து என்ன பண்ண வேண்டாம்? கலங்க வேண்டாம். அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும். கலங்காதீங்க. பயம் வேற, கலக்கம் வேற. பயம் ஆயிடுமோ, கலக்கம் என்ன செய்வோம். கலக்கம், கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கலங்காதீங்க. நீங்க யுத்தம் செய்யதான் போறீங்க, நீங்க யுத்தம் தான் செய்கிறீங்க, ஆனால் நீங்க துவளாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கலங்க வேண்டாம், தயவு செய்து கலங்க வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், தத்தளிக்கவும் வேண்டாம். தத்தளிக்காதீங்க. ஐயோ 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 போச்சே போச்சே, அது புலம்புறது, புலம்பி தள்ளுறது, தத்தளிப்பு. அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்றைக்கு நாம விளக்க போறோம். அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரம் யாராவது நீங்கள் கையில வைத்து புலம்பி கொண்டிருந்தீங்கன்னா, அழுது கொண்டிருந்தீங்கன்னா, அதை தூக்கி விசிறியடிங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால. புரியுதா? அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது? தத்தளிக்க கூடாது. அவ்வளவு பலசாலியா இருக்கிறாங்க. இப்ப நம்ம 8ஆம் வாசிச்சோம் என்றால், இதே இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? தத்தளிச்சாங்க. ஐயோ, நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் விட்டுட்டாரே, ஜனங்களாம் ராட்சதம் போல இருக்கிறாங்களாமே, நாம வெட்டுக்கிளிங்க மாதிரி இருக்கிறோமாமே, நாம அவங்களை தோக்கடிக்கவே முடியாதாமே. இப்படி அவங்க புலம்பி தத்தளித்து அந்த சந்ததியே நுழைய முடியாதபடி ஆயிடுச்சு. யோசுவாவும் காலேப் மாத்திரம் தான் உள்ள போனாங்க. என்ன பண்ணக்கூடாது? தத்தளிக்க கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது பார்க்கிற, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும். அல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும். அப்ப யுத்தம் செய்யறது நீங்களும் நானும் இல்ல சார், இல்ல மேடம், நீங்களும் நானும் கிடையாது. யார் தெரியுமா செய்யறா? அவர் தான் செய்யறார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க துவளாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தத்தளிக்காதீங்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் அவர் யுத்தம் செய்கிறார். உங்களை ரட்சிக்கவும், அடுத்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு, நம்ம விடுதலையாக்க, ரட்சிப்பென்றால் என்ன? விடுதலையாக்குவதற்காக உங்களோட கூட போகிறவர் அவரும் கூட வராராம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதாக ஆசாரியன் இந்த வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக அவன் சொல்ல வேண்டும் என்பதாக கர்த்தர் இங்க சொல்றார், மோசேயின் வழியாக. அல்லேலூயா.
பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் பாருங்க. இதுதான் நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு காரியம். பயப்படாதீங்க, எது இருந்தாலும் பயப்படாதீங்க. யுத்தம் செய்ய போறீங்களா, யுத்தம் செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. நான் செய்யறது நீங்க கிடையாது, அவர் உங்க சார்பில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவரும் அதனால அவர் நம்மோட கூட போகிறவர், நம்மளோட கூட போகிறவர். இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தராலே அடியன் மூலமா உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்னன்னா, நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள், நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, துவளாதீங்க, தத்தளிக்காதீங்க. ஏனென்றால் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட போகிறார். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், குதிரை இருக்குதா இருக்கட்டும், ரதங்கள் இருக்குதா இருக்கட்டும், நம்மிலும் பெரிய பலத்த ஜாதியா இருக்கிறாங்களா இருக்கட்டும், நம்மோட பலத்த வசதியா இருக்கிறாங்களா இருக்கட்டும், நான் நினைச்ச அவன் என்ன பண்ண முடியும் தெரியுமா என்று மிரட்டட்டும், எல்லாம் பண்ணட்டும். ஆனால் அவர்கள் யாரிடத்துல போய் மோதுறாங்க? நம்ம இடத்துல மோதல, தேவனாக கர்த்தரிடத்துல போய் மோதுகிறார்கள். அப்படிதான் பாருங்க, சனகரிப்பினுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா போய் அழுகுறாரு. இப்படிதான் என்ன நடக்குது, சனகரிப் வந்து மிரட்டிட்டு போறான். எசேக்கியா ராஜா போய் அழுகுறார் ஆலயத்தில் உட்காந்து. ஆண்டவரே, என்ன செய்வதுன்னு எசேக்கியாவுக்கு தெரியல, ஒண்ணுமே புரியல. அவன் வந்து கட்டளையிட்டுட்டான், நான் வந்து என்னுடைய செய்தியை என்னுடைய கையிலிருந்து யாராவது தப்ப முடியுமா? யாராவது செய்ய முடியுமா? சனகரிப் யார்? அசீரியா ராஜ்யத்தின் மன்னன். அப்போ எசேக்கியா போய் ஜெபிக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் இதை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நாம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சம்பவமானது 3 இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. நாளாகமத்தின் புஸ்தகத்திலும் பார்க்கலாம். ஏன் இந்த சம்பவம் அவ்வளவு முக்கியமாய் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதுதான் காரணம். அவர் தான் யுத்தம் செய்யறார், நாம அல்ல. சரிங்களா? இங்க பார்க்கிறோம் 37ஆம் அதிகாரத்துல ஏசாயாவில எசேக்கியா போய் அழுகுறார். ஒரு ஜெபத்தை, ஒரு நல்ல, அதுதான் கர்த்தரை நோக்கி அந்த மனுஷன் கூப்பிட்ட உடனே ஏசாயாவின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. 23ஆம் வசனத்தை பாருங்க. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையா எடுத்தாய். எப்படி ஆண்டவர் பேசாரு பாத்தீங்களா? யாருக்கு விரோதமாய்? நீ யாரப்பா நிந்தித்து தூஷித்த? நீ எசேக்கியாவை நிந்தித்து தூஷிக்கல, நீ என்னதான் நிந்தித்து தூஷிக்கிற? அல்லேலூயா. அவரு சனகரிப்னா ஆண்டவரை நிந்தித்து தூஷித்தாரு இல்லையே, எசேக்கியாவை தான் சொல்றாரு. எசேக்கியா அவங்களை நம்ப வைப்பான், ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்குவாரு, கர்த்தர் நம்ம விடுதலை செய்வாருன்னு உங்களை எல்லாரும் நம்ப வைப்பான், அவன் பேச்சுக்கெல்லாம் நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லி எசேக்கியா ராஜாவை தான் அவர் நிந்திக்கிறாரு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னதான் நிந்தித்த, நீ என்னை தூஷித்தாய், நீ என்னை வந்து எனக்கு விரோதமாய் உன் கண்களை மேட்டியுமே ஏறெடுத்தாய். ஆதலால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, உன் வாயில குறடுகளை போட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இருந்து உன்னை இழுத்து கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஒரே ஒரு தூதன் புறப்பட்டு வராரு, 1,85,000 பேர் காலி ஒரே நாள் ராத்திரியில. பாருங்க, ஒரே நாள் ராத்திரி 1,85,000 பேர் வீரர்கள். அவங்கெல்லாம் எவ்வளவு பேர் பராக்கிரமசாலிகள். அசீரிய ராஜ்யம் தான் முதல்ல எழும்பின ராஜ்யம், அப்புறம் தான் பாபிலோனிய ராஜ்யம் வந்தது. அப்படிப்பட்ட அசீரிய ராஜ்யம் என்ன நடக்குதாங்க? ஒரே நாள் ராத்திரியில, ஒரே நாள் இரவுல ஒரே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புறாரு. 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில எல்லாரும் செத்து போயிட்டாங்க. துக்கமுகமாய் சனகரிப்பு ஏமாற்றத்தோட அவன் தான் இடத்துக்கு திரும்புறான். அங்கே அவனுடைய பிள்ளைகளை விரோதமாய் எழும்பி அவனை கொன்று போடுகிறார்கள். அல்லேலூயா.
யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்மோடு யுத்தம் செய்யவில்லை, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக அவங்க யுத்தம் செய்யறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா பயப்படுற? நீ ஏன்பா துவள்ற? நீ ஏன்பா கலங்குற? நீ ஏன்பா தத்தளிக்கிற? உனக்கு விரோதமாக யுத்தம் செய்யறாங்க கிடையாது, உன்னோட கூட வருகிற எனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். நான் தான் அவர்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் செய்வேன், உனக்காக அவர்களிடத்துல நான் யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அதனாலதான் நீ பயப்படாத. யாராவது நமக்கு விரோதமா எழும்புறாங்களா? எழும்பட்டும், அவர் பார்த்துப்பார். ஏதான வார்த்தைகளை சொல்றாங்களா? பேசட்டும், அவர் பார்த்துப்பார். இங்க எசேக்கியா ராஜா பாருங்க, ஒரே தூதன் தான் 1,85,000 பேரை ஒரே அடி. இன்னொரு ஒரு இடத்துல பார்க்கிறோம், வெறும் இடி முழக்க சத்தத்தை வச்சே ஆட்களை அவர்கள் சிதறடித்தார்கள். இன்னொரு ஒரு இடத்துல பார்க்கிறோம், ரதங்கள் குதிரைகள் வெறும் சத்தம் மட்டும் வச்சே எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கிதியோனை எப்படிங்க? கிதியோன் மூலமா எப்படி ஜெயத்தை கொடுத்தாரு? ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம், இதெல்லாம் ஒரு ஆயுதமா? பட்டயம் இல்ல, கேடயம் இல்ல, போருக்கான எந்த கருவியும் இல்ல. ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம். பானையை உடைச்சாங்க, தீவெட்டியை காட்டினாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க, எல்லாம் பயந்து அவனவங்களே வெட்டி அவனவங்களே விழுந்து போனார்கள் மீதியானியர்கள். அவரால் எப்படி வேணாலும் ஜெயத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால உனக்கு இருக்கும் இந்த கொஞ்ச பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னார். நான் தான் உன்னை அனுப்புறேன்பா. கிதியோனும் இப்படிதான் பயந்தான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நீ பயப்படாத, நான் தான் உன்னை அனுப்புறேன், நீ போப்பா. இதே மாதிரிதான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய அனுப்புறார். யுத்தம் தான் வாழ்க்கை என்பது, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை என்பது யுத்தம். என்றைக்கும் யுத்தம், தினந்தோறும் யுத்தம், தினந்தோறும் போராட்டம். எதனா ஒன்று வரும், எதனா ஒரு பிரச்சனை வரும், எதனா ஒரு போராட்டம் வரும், எதனா ஒரு வியாதி வரும், எதனா ஒரு கவலை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், எதனா ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். என்றைக்கு அவருடைய சமூகத்தில் போய் நின்று, உத்தமன் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ வாப்பா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் என்றைக்கு அன்றைக்கு சொல்றாரோ, பரலோகத்துல என்றைக்கு அவருக்கு முன்பாக நிற்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு இந்த பூமியில போராட்டம் தான். ஆனால் நான் உன்னோட கூட வரேன்றாரு. அல்லேலூயா. நான் உங்களோட கூட வருகிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறபடினால உங்கள் சார்பாக நான் உங்கள் சத்துருக்களோட யுத்தம் செய்து அவர்களை நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் யுத்தம் செய்ய போறீங்க. நீங்கள் வேலையில ஒருவேளை யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம், ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம், உங்கள் பிசினஸ்ல ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். என்ன விஷயத்துல நீங்கள் போராட்டத்தை யுத்தத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த ஆசாரியன் சொல்ல வேண்டிய இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். நாம பயப்பட வேண்டாம், நம்முடைய இருதயம் துவள வேண்டாம், நாம கலங்க வேண்டாம், நாம தத்தளிக்க வேண்டாம். நம்முடைய சத்துருக்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட வருகிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் பயப்படாதீங்க, நீங்க திடன் கொள்ளுங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. சனகரிப்பை வீழ்த்தின தேவன், மீதியான்களை தோற்கடித்த தேவன். இன்னொரு இடத்துல பார்க்க, நியாயாதிபதிகள்ல சிசரா என்ற படைத்தளபதி, அவர் எப்படி அவர் ஆண்டவர் வீழ்த்துறாரு? ஒரு பெண் என்ன பண்றாங்க, கூடார ஆணி வச்சு என்ன பண்ணாங்களாம், நெத்தில ஒரே அடி. அது நம்ம பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு வேடிக்கையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துற பாத்திரங்களை பாருங்க. ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம், ஒரு படை தளபதி, அவனுக்கு எவ்வளவு ரதங்கள், எவ்வளவு குதிரைகள், எவ்வளவு காரியம் இருக்குது, அவனை ஒரு கூடார ஆணியை ஒரு சுத்திய வச்சே முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், நம்ம ஏகூத் என்ற ஒரு நியாயாதிபதி, அவர் என்ன பண்றாரு, இடது கையில என்ன பண்றாரு, நேரா போய் என்ன பண்றாரு, ராஜாவை குத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒருத்தருக்கும் தெரியல. அல்லேலூயா.
இப்படியெல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார் என்றால் ஒருவரும் குறுக்க நிற்க முடியாது, ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அவ்வளவுதான், ஜெயம் நமக்கு தான். அல்லேலூயா, ஜெயம் நமக்கு தான். அதனால நாம நம்முடைய சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது, நாமும் பிறருக்கு சத்துருவாய் ஆயிடக்கூடாது. அதுவும் நாம் என்ன பண்ணணும், மனதில் வைத்திருக்கணும். நாம் யாருக்காவது போராட்டத்தை கொண்டு போகிறோமா, யாருடைய வாழ்க்கையாவது நம்ம சீரழிக்க பார்க்கிறோமா, யாருடைய வாழ்க்கையாவது நம்ம கெடுக்க பார்க்கிறோமா, யாருக்காவது நம்ம தீங்கு நினைக்க பார்க்கிறோமா, விட்டுடுங்க, வேண்டாம். அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அவன் உங்களுக்கு முன்பாக அவன் உயர்ந்து கொண்டுதான் இருப்பான். ஆமானுக்கு சொன்னாங்க வார்த்தை, யார் சொன்னா? சொந்த மனைவியும் அவனோட கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்புறான். அவன் யூத குலமானால் நீர் தான் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவீர். அப்படிதான் நடந்தது. அவன் உண்மையான, நீங்கள் யாருக்கு விரோதமாய் எழும்புறீங்களோ அவன் உண்மையான தேவ பிள்ளையா இருந்தால் நீங்க தான் தாழ்ந்து போவீங்க, நாம தான் தாழ்ந்து போவோம். நாம ஏன் எழும்பணும்? வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை நாம பார்ப்போம், பிறருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டாம். பிறர் யார் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். நாம ஒழுங்கா இருக்கிறோமா, நாம தேவனுக்கு பயந்து வாழ்றோமா, நாம தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றோமா, நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றோமா, இதை நாம் பார்ப்போம். அடுத்தவங்க எப்படின்னா இருக்கட்டும், அடுத்தவங்க கார் மேல கார் வாங்கட்டும், நமக்கு ஒரு பைக் இருக்கா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்ல நமக்கு மனது வரணும். அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. பைக்கு கூட இல்ல, சைக்கிள் தான் இருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சைக்கிள் கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இல்ல அது கூட நடந்துதான் போறேன், பரவாயில்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல கால்களை நடக்க கால்களை கொடுத்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம். சொல்ல தெரியணும், சொல்ல முடியணும். அல்லேலூயா. ட்ரெயின்ல பஸ்ல போறதுக்கான வசதி எனக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம்பா சொல்ல முடியணும். அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவன் தான், அவங்க தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்க என்ன ஆனாலும், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்ற காலத்தில் என்னை தேவன் உயர்த்துவார், அது வரைக்கும் நான் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறேன். அதனால நான் பொறாமப்பட மாட்டேன், நான் வைரறிய மாட்டேன், அவங்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்க மாட்டேன், ஒன்றும் நினைக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, விரோதமா எழும்பி தீங்கு நினைக்கிறது, சூனியம் வைக்கிறது, மந்திரம் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். என்ன, அழிய போறது நாம தான். யாருக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்களோ அவங்க அழிய மாட்டாங்க, நாம தான் அழிவோம். யாருக்கு விரோதமா சூனியம் வைக்கிறோமோ அவங்க அழிய மாட்டாங்க, நாம தான் அழிவோம். நிம்மதியா இருந்துரும் நினைக்கிறீங்களா? நிம்மதியா இருந்துரும் நினைக்கிறீங்களா? இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. உள்ளத்துல சமாதானம் இல்லாமல் வருகிற ஆசீர்வாதத்துல என்ன லாபம் இருக்கிறது? ஒரு லாபமும் இல்லையே. உள்ளத்துல ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல் வருகிற ஆசீர்வாதத்துல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு இருக்கிறதா, மனதில் நிம்மதி இருக்கிறதா, அமைதி இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி கடித்து பட்சிக்கிறார்கள். சொந்தத்திலே, உற்றார் உறவினர்களே, தாய்க்கு விரோதமாய் மகனும், மகனுக்கு விரோதமாய் தாயும். ஏனென்றால் கடைசி காலம் அப்படித்தான் இருக்கும். மகனுக்கு விரோதமாய் தாயும், தாய்க்கு விரோதமாய் மகனும், தந்தைக்கு விரோதமாய் மகனும், மகனுக்கு விரோதமாய் தந்தையும். இப்படி எழும்புறாங்க, இவ்வளவு மோசமா எழும்புறாங்க. யாரையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளா போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யார் வேணாலும் உனக்கு விரோதமா எழும்பிடும்பா, நான் உன்னோட கூட வரம்பா, உன்னோட உனக்காக அவர்களோட யுத்தம் பண்ணி நான் ஜெயத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால் நாம் என்ன பண்ணணுங்க? தைரியமா இருக்கணும். துவளக்கூடாது, துவளாதீங்க, செயலிழந்து போயிடாதீங்க. தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள் ஆண்டவர் சொன்னார். செங்கடல்ல வரும்போது அங்க துவண்டு தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்க இருதயம் துவளமாய் அதாவது துவண்டு போயிருந்தது. துவளம் அடைந்திருந்தது, அந்த இருதயம் செயலிழந்து போயிருந்தது. என்ன பண்றது? முன்பாக செங்கடல் இருக்கு, பின்பாக பார்வோன் சேனை வந்துட்டு இருக்காங்க. வலது இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. என்ன செய்வது என்று மோசே முறையிடும் போது என்ன சொன்னார் ஆண்டவர்? புறப்பட்டு முன்னேறி செல்லுங்கள்,
என்னிடத்துல நீ முறையிடுகிறது என்ன? இன்றைக்கும் நாம போய் புலம்பணும்னு வைங்க, இவ்வளவு சத்துருக்கள்லாம் இருக்கிறாங்க ஆண்டவரே, இப்படிலாம் நினைக்கிறாங்க ஆண்டவரே, இப்படிலாம் செய்யறாங்க ஆண்டவரே, புலம்பணும். ஆண்டவர் சொல்வாரு, புறப்பட்டு முன்னேறி செல்லுப்பா, என்கிட்ட நீ முறையிடுகிறது என்ன? நான் அழித்து போடுவேன், நீ கவலைப்படாதே, நீ புறப்பட்டு உன்னுடைய காரியத்தை நீ முன்னேறி சென்று கொண்டே இரு ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு நாம ஜெயம் எடுக்க போறோம். அல்லேலூயா. என்ன போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. ஏனால் நம்மை நிந்தித்து யார் தூஷித்தாலும் நம்மை அவர்கள் நிந்திக்கவில்லை, அவரை நிந்திக்கிறார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறார்கள். அடுத்து, நமக்கு விரோதமா அவர்கள் மேட்டிமையான கண்களை ஏறெடுக்கிறது இல்லை, அவருக்கு விரோதமா ஏறெடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது என்பதாக கர்த்தர் சொல்றார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் நீங்கள் ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, யோபு புலம்புன மாதிரி அவ்வளோதான், இனிமேல் என்ன ஆக போகுது, இனிமேல் ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எதுவுமே ஆக வேண்டியதில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை நாமே என்ன பண்ணிடக்கூடாது, நாம் என்ன பண்ணிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. ஒரு நாளும் நாம் துவண்டு விடக்கூடாது, எக்காரணத்துக்கு நாம் துவண்டு விடக்கூடாது. சரிங்களா? அப்படிதான் இன்னொரு ஒரு சம்பவத்திலும் நம்ம பார்க்கிறோம். இங்கே யாரை பார்க்கிறோம்? இங்கே இன்னொரு ஒரு ராஜாவை பார்க்கிறோம், யோசபாத் என்கிற ராஜா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல அங்கே பாருங்க, 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இது உங்களுடையதல்ல, உங்களுடைய யுத்தமே அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்களை வெட்டுண்ட அவர்களே விழுந்தார்கள். யாருங்க இது? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட 3 கூட்டத்தார் இணைந்து யோசபாத்துக்கு விரோதமா வராங்க. யோசபாத் ஜெபம் பண்றாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஜெபம். ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை அவர் செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, இது உங்களுடையதல்ல என்னுடையதுன்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா எழும்பி வெட்டி சாஞ்சாங்களாம். அவரால் எது வேணாலும் செய்ய முடியும். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவரை மாத்திரம் நம்புங்கள், அவரை மாத்திரம் நம்புங்கள். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு இந்த ஆசாரியன் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் துவளாமலும் நீங்கள் தத்தளிக்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற சத்துருக்களுக்கு விரோதமாய் தான் போறீங்க. உண்மைதான், சத்துருக்கள் யுத்த களத்துல தான் நம்ம நிற்கிறோம். யுத்தம் செய்துதான் ஆகணும், யுத்தம் பண்ணிதான் ஆகணும். ஆனாலும் நம்மோட கூட வருகிற தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்து ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா.